இன்னைக்கு உலகத்திலே தந்திரமான ஒரு பேச்சு இருக்கு. அதில் தான் நிறைய பேர் விழுந்து போயிடுறது. இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஏதேன் தோட்டத்தில் பிசாசு வஞ்சித்தான் இருக்கு. 13வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ எப்படி இதை செய்தது என்ன என்று கேட்ட. ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஒரு ஆளை ஏமாத்தணும்னா முதல்ல அவங்களுக்குள்ள ஆசையை தூண்டணும். ஒரு ஆளை ஏமாத்தணும்னா அவங்களுக்குள்ள என்ன தூண்டணும்? ஆசையை தூண்டணும். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, சீட்டு போடுறாங்க, அதிக வட்டி தரேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆசை நமக்குள்ள, அதிக வட்டி வருதா, அப்போ பணத்தை முதலீடு நம்ம போடுவோம், அப்போ அந்த வட்டி எடுத்து நம்ம இப்படி வாங்குவோம், அதை வாங்குவோம், இதை வாங்குன்னு சொல்லி நமக்குள்ள ஆசையை விதைச்சி என்ன பண்ணுறான்? அவன் ஏமாத்திட்டு ஓடிடுறான். கடைசியில் கேள்விக்குறியாக்கி விட்டுறான் பிசாசு. அவன் என்ன சொன்ன தெரியுமா? ஆசை விதைச்சான் தெரியுமா தோட்டத்தில்? இதை நீங்கள் புசிக்கும் போது, தேவர்கள் என்றது தமிழ் பைபிளில் இருக்குது, மூல பாஷையில், இதை புசிக்கும் போது நீங்கள் தேவனை போல மாறுவீர்கள் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை போட்டு, இது தேவனுக்கும் அறிந்திருக்கிறான்னு சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் இவங்க பார்த்தாங்க, ஒரு வேளை பிசாசு இதை நீங்கள் சாப்பிடும்போது தோட்டத்தை விட்டு வெளியிலாக்கப்படுவீர்கள், இதை நீங்கள் சாப்பிடும்போது கர்த்தர் உங்களை சபிப்பார், இதை சாப்பிடும்போது உங்களுக்கு நித்திய ஆயுசு நாட்கள் பெருகாது, இதை நீங்கள் சாப்பிடும்போது அவன் சோத்திர நிர்வாணியாய் மாறுவீர்கள் அப்படின்னு பிசாசு ஏவாள்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தானா ஏவாள் சாப்பிட்டுருப்பாளா? அப்போ எதை விதைச்சான்? நீங்கள் சாப்பிடும்போது தேவனை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பெருமையை உள்ளே கொண்டு வந்துட்டான். நீங்கள் டம்மியாக இங்கே இருக்கிறீங்க, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் இதை சாப்பிடும்போது தேவன் ஆகிட்டா நீங்கள் யாருக்கு அடிமையாக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து சாப்பிட வச்சுட்டான். சாப்பிட வச்சு என்ன நடந்தது? அவங்க ஏமாற்றப்பட்டு சபிக்கப்பட்டு நிர்வாணியாக மாறி தோட்டத்தை விட்டு வெளியிலாக்கப்பட்டார்கள். வந்து ஹெல்ப் பண்ணானா பிசாசு? ஐயோ பரிதாபப்பட்டானா? சிக்கி விட்டுட்டு ஓடிடுவான். பிசாசோட வேலை இதுதான். இந்த கால வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையின்படி நடவாமல், எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையின்படி நீங்கள் நடவாமல், ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று. பாத்தீங்களா? ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க? விலக வேண்டும் என்று. விலக வேண்டும் என்று. நம்முடைய கர்த்தராகிய அவன் சர்ச்சில் இருக்கிற விசுவாசியா இருந்தாலும், அவன் ஊழியக்காரனா இருந்தாலும், அவன் பெரிய பெரிய ஆளா இருந்தாலும், அவன் ஒழுங்கற்று நடக்கிறானா அவனை விட்டு நீங்க என்ன பண்ணணும்? விலகிடணும். அவர்களோட ஐக்கியம் வைக்கக்கூடாது, பேசாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, அவங்களோட பிணைப்பு இருக்கக்கூடாது, ஐக்கியம் இருக்கக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நீதிமொழிகள் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 22, 24, 25 கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோட நடவாதே, நீ அப்படி நடந்தா அவனுடைய வழியை நீ